பாருங்க. ನೋಡಿ ಅದು ಎಂತ ವೇದನೆ ಆಗಿರ್ಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஒரு நண்பர் உங்களை கைவிட்டா, ஏமாத்திட்டா, காட்டி கொடுத்துட்டா ரொம்ப வேதனையா இருக்கும். ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ನಿಮ್ಮನ್ನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟು ಏಮಾರಿಸ್ಬಿಟ್ರೆ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿರ್ತದೆ. உங்க மனைவியே அல்லது உங்க புருஷனே உங்களை கைவிட்டுட்டா, மனைவியே உங்களை கைவிட்டுட்டா, ஏமாத்திட்டா, ನಿಮ್ಮ விட்டு விலகி போயிட்டா, அது இன்னும் ரொம்ப சொல்ல முடியாத வேதனையா இருக்கும். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಗಂಡನೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೈಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಇನ್ನೂ ಹೇಳತೀರದಷ್ಟು ನೋವಾಗಿರ್ತದೆ. எண்ணி பாருங்க எப்படி இருக்கும். ಎನಿಸಿ ನೋಡ್ರಿ ಹೇಗಿರ್ತದೆ. சிலர்லாம் இந்த டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ರು ವಿಚ್ಛೇದನಗಳನ್ನೆಲ್ಲ ಬಹಳ ಸಾಧಾರಣವಾಗಿ பரவாயில்லைங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ಪರವಾಗಿಲ್ಲ ರೀ, ವಿಚ್ಛೇದನ ಮಾಡಿ ಬೇರೆ ಮದುವೆ. அவ்வளவு சாதாரண இல்லைங்க. ಅಷ್ಟು ಸಾಧಾರಣ ಅಲ್ಲ ರೀ. அது ஏற்படுத்துகிற மனக்காயம், ಅದು ಏರ್ಪಡಿಸುವ ಮನೋಗಾಯ, அது உண்டு பண்ணுகிற இன்ஸ்டெபிலிட்டி, ಅದು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಸುರಕ್ಷತೆ, குடும்பத்தில் உண்டு பண்ணுகிற நாசம், பிள்ளைகள் உள்ள மனதிலே உண்டு பண்ணுகிற நாசம் பொல்லாது. ಅದು ಮನೆಯಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವ ನಾಶನ ದೊಡ್ಡ ನಷ್ಟ ಕಾರ್ಯ ಅದು. அதுக்கும் மேல சுத்தி முத்தி இருக்கிற கிறிஸ்தவங்க பண்ற நாசம் அதுக்கு மேல. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುತ್ತಮುತ್ತಲು ಕ್ರೈಸ್ತರು ಮಾಡುವ ನಾಶನ ಹೆಚ್ಚು. ஏற்கனவே இந்த நாசத்தை அனுபவிச்சிருக்கணும் போட்டு காலாலேயே மிதிக்கிறது. ಮೊದಲೇ ನಾಶನದಲ್ಲಿ ಇರುವವನು ಇನ್ನು ಕಾಲಾಕಿ ತುಳಿಯೋದು, அவனை போட்டு அடி அடி நடிக்கிறது, ಅವನ್ನ ಒಡಿ ಅಂತ ಹೊಡೆಯುವಂತ, இன்னும் வேதனையால் நிரப்புகிறது, ಇನ್ನು ವೇದನೆಯಿಂದ ತುಂಬುವಂತ. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது பாருங்க. அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள். ಇದೆಲ್ಲ ನಿಯಂತ್ರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಹಾಗೆ ಇದಾರೆ ನೋಡ್ರಿ ಜನರು. அவர்களுக்கு இது புரியல பாருங்க. இந்த உலகம் உடைந்து போன உலகம் அப்படிலாம் நடக்கும் போது கருணை காட்டணும்ன்றது விளங்கல. ಒಡೆದು ಹೋದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಂಥವರಿಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. சிலர்லாம் பாத்தீங்களா வாய்களியே பேசுவாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಬಾಯಿ ಅರಿಯೋ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. அது நடத்த சரியில்லைங்க. ಅದು ಅವ್ರ ನಡತೆ ಸರಿ. அதான் அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு. ரொம்ப சர்வசாதாரணமா பேசுவாங்க. ಹಂಗಾಗಿ ಆ ಹುಡುಗಿ ಹಂಗ ಹೋದ್ರಂತ ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நான் இதுலயே பிறந்து வளர்ந்தவன் பாருங்க. ಇದರಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದವ. பாஸ்டர் தான், ಅಪ್ಪನು ಪಾಸ್ಟರ್. எல்லாம் பார்த்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவருடைய நடவடிக்கை. ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ನಡವಳಿಕೆ ನೋಡಿದ್ದೇನೆ. வாய் கூசாம மற்றவங்களை பற்றி பேசுவாங்க. ಸ್ವಲ್ಪನೂ ಬಾಯಿ மற்றவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்த உடனே அப்படியே கண்டம் பண்ணி அவங்க ஒண்ணும் கிடையாது பாவிகள்ன்ற மாதிரி பேசுவாங்க. ಇತರಿಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ನಡೆದಿದ್ದೇ ಅವರನ್ನು ಪೂರ್ತಿ ಖಂಡನೀಯವಾಗಿ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க பாவம் செய்யலன்னு நான் சொல்லல, ಪಾಪ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இவங்க சொல்ற இவங்க எப்படி அதை பட்டா பாக்குறாங்கன்னு. ಇವ್ರು ಅದನ್ನ ಹೇಗ್ ನೋಡ್ತಾರಂತ. அவங்க பெரிய யோகியர்கள் மாதிரி மற்றவர்கள் பெரிய பாவி மாதிரி பேசிடுவாங்க. ಅವ್ರು ತುಂಬಾ ಯೋಗ್ಯರಂತೆ, ಇತರು ಪಾಪಿಗಳಂತೆ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದರೆ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. அவங்க குடும்பத்திலேயே அதை நடக்கும்போது பாருங்க எப்படி பேசுவாங்க. ಅದು ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಹೇಗ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆஹா ಆಹಾ, பேச்சே மாறிடும். ಮಾತೇ ಬದಲಾಗ್ತದೆ. என் பொண்ணு ஒன்னும் அறியாத பொண்ணுங்க, ನನ್ ಮಗಳು ಏನು ಗೊತ್ತಿಲ್ದ. ஐயோ என் பையன் அப்பாவிங்க, ಅಯ್ಯೋ ನನ್ ಮಗ அவன மாதிரி நல்லவன் நீங்க பார்க்கவே முடியாது. ಒಳ್ಳೆಯವನ್ನ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப மோசங்க, ಅಯ್ಯೋ ಆ ಹುಡುಗಿನೇ ಮೋಸ, அந்த பையன் தான் ரொம்ப மோசம், ಆ ಹುಡುಗನೇ ಮೋಸ. அதாலதான் கெட்டுச்சு. ಅದರಿಂದಲೇ ರೀ ಕೆಟ್ಟದ್ದು. வீட்டுல இப்படி நடந்திருக்காது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಿಂಗ್ ನಡೆದದೇ ಇಲ್ಲ. நாங்க எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியும். ನಾವು ಎಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಗೊತ್ತಾ. நான் என்ன சொல்றேன், உங்க பொண்ணா இருந்தா உங்க பையனா இருந்தா எப்படி போத்தி போத்தி பேசுறீங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಮಗನೋ ಮಗಳಾಗಿದ್ರೆ ಹೆಂಗೆ ಒದಿಕೆ ಹಾಕಿ ಮಾತಾಡ್ತೀರಿ. இன்னொரு ஆளுடைய பையனோ பொண்ணா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அன்பு வச்சு இரக்கம் வச்சு கருணையோட பேசினா என்ன குறைஞ்சா போயிடுது. ಇತರ ಕುಟುಂಬದ ಮಗನೋ ಮಗಳೋ ದೇವರ ಕರುಣೆ ಇಟ್ಟು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡ್ತದೇನೋ. வாயா வலிக்க போகுது, ಬಾಯಿ ನೋವ್ತದೇನೋ. நல்ல ஆறுதலின் வார்த்தைகளை, இரக்கத்தின் வார்த்தைகளை, கருணையின் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அது எவ்வளவு மேன்மையா இருக்கும். ಆದರಣೆ ಮಾತುಗಳನ್ನು, ಕರುಣೆ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದು ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತದೆ. அவர்களை பற்றி பேசுற ஆளுகளை கேட்கும் போது இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் பாஸ்டர் பாருங்க, 40 வருஷத்துக்கு மேல பாஸ்டரா இருக்கேன். அதனால சொல்றேன், 40 ವರ್ಷಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚ மறுபடியும் பாக்குறேன் இதை. ಪುನಃ ಇದನ್ನ ನೋಡ್ತೀರಾ. உங்களுக்கு தெரியுமா பிரதர், ಅದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ? அந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுமா? ಆ ಹುಡುಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ಲು ಗೊತ್ತಾ? முன்னாள் வந்தாங்க பாத்தீங்களா நீங்க அந்த பொண்ணு? ಅವತ್ತು ನೋಡಿದ್ರ ಹುಡುಗಿ ನೀವು அது யாரு தெரியுமா உங்களுக்கு? ಯಾರು ಗೊತ್ತಾ? என்னாச்சு தெரியுமா? ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? அதுக்கு திருமணத்துக்கு என்னாச்சு தெரியுமா? ಮದುವೆಗೆ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வாய் வலிக்காதான்னு யோசிப்பேன். ನನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ಇವರಿಗೆ ಬಾಯಿ ನೋವಲ್ವಾ ಅಂತ ಯೋಚಿಸ್ತೇನೆ. எனக்கு உண்மையாலுமே இதை பற்றி பேசுறதுக்கு வாய் வலிக்குது. ನನಗೆ ಇದ್ರದ್ದು ಇಂಥ ವಿಚಾರಗಳು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಾಯಿ ನೋವ್ತದೆ. அமைதியா இருந்தா சந்தோஷமா இருக்குது. ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಬಿಟ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. இதெல்லாம் இந்த நெகட்டிவ் காரியங்கள் பேசி என்ன புண்ணியம்? ಈ ನೆಗೆಟಿವ್ ಕಾರ್ಯಗಳು ಮಾತಾಡಿ ಏನು ಹೊಂದ್ಕೊಳ್ತೇವೆ? ஆமா நடந்துருச்சு. ಹೌದು, ನಡೆದೋಯ್ತು. ஆமா வீடு நிறைய நேரத்துல வீட்டுக்கு வீடு நடக்குதுங்க. அது ಮನೆಗೆ ನಡೀತದ್ರಿ. ಇದು ஜாக்கிரதையா இருக்கணும், ಜಾಗರೂಕರಾಗಿರ್ಬೇಕು, கருணை காட்ட வேண்டும், ಕರುಣೆ ತೋರಿಸಬೇಕು. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வேதனை,
ஒரு மனைவி பிரிஞ்சு போகும்பொழுது புருஷன் பிரிஞ்சு போகும். ಎಷ್ಟೋ